பாடம் 3ல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்குறோம். 8 எக்ஸின் அடுக்கு 4 ஒய்யின் அடுக்கு 2 48 எக்ஸின் அடுக்கு 2 ஒய்யின் அடுக்கு 4 மீப்போமா காண்க அப்படிங்கிறோம். மீப்போமா 48 அடுக்கில் பெருசு எக்ஸின் அடுக்கு 4 ஒய்யின் அடுக்கு 4. அப்போ பார்த்துக்கோங்க, 48 எக்ஸின் அடுக்கு 4 ஒய்யின் அடுக்கு 4 அடுக்கில் பெருசு. அடுத்து எக்ஸ் மைனஸ் 3 பை எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 9 எளிய வடிவம் காண்க. எக்ஸ் மைனஸ் 3 பை இதை எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 3 ஸ்கொயர்டுன்னு எழுதிக்கலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 கேன்சல் ஆகி ஆன்சர் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 3. எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸின் எளிய வடிவம் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸு. அடுத்து 4 எக்ஸின் அடுக்கு 2 ஒய் 8 எக்ஸின் அடுக்கு 3 ஒய்யின் அடுக்கு 2 மீப்போமா காண்க. 8 அடுக்கில் பெருசு என்னது, எக்ஸின் அடுக்கு 3, இங்கே அடுக்கில் பெருசு ஒய்யின் அடுக்கு 2. அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 10 பை 8 எக்ஸின் விளக்கப்பட்ட மதிப்பு காண்க. விளக்கப்பட்ட மதிப்பு அப்படின்னாலே 1 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். பகுதி 0ன்னு சொல்லிடணும். இங்கே பகுதி என்ன இருக்குது, 8x. அப்போ 8x ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 0. அடுத்து ஒய் பை ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் 25 விளக்கப்பட்ட மதிப்பு காண்க. விளக்கப்பட்ட மதிப்புன்னு கேட்டாலே பகுதி 0ன்னு சொல்லிடணும். இங்கே பகுதி என்ன இருக்குது, ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் 25 ஈக்குவல் டு 0. இது தெரிஞ்சால் எழுதிக்கோங்க, ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 5. அடுத்து கேட்டிருக்காங்க வர்க்கமூலம். வர்க்கமூலம்னாலே அடுக்கில் பாதி 256 இருக்குது. 256 எப்படி எழுதிக்கலாம், 16 அடுக்கு 2ன்னு எழுதிக்கலாம். அப்போ 16 எக்ஸ் மைனஸ் ஏயின் அடுக்கு 8 பாதி எக்ஸ் மைனஸ் ஏயின் அடுக்கு 4 எக்ஸ் மைனஸ் பியின் அடுக்கு 4 எக்ஸ் மைனஸ் பியின் அடுக்கு 2 எக்ஸ் மைனஸ் சியின் அடுக்கு 16 எக்ஸ் மைனஸ் சியின் அடுக்கு 8 எக்ஸ் மைனஸ் டியின் அடுக்கு 20 எக்ஸ் மைனஸ் டியின் அடுக்கு 10. அப்போ அடுக்கில் பாதி தான் வர்க்கமூலம். அடுத்து இதையும் பாருங்கள், வர்க்கமூலம் காண்கன்னு இருக்காங்க. 144 எப்படி எழுதிக்கலாம், 12 அடுக்கு 2ன்னு எழுதிக்கலாம். 81 எப்படி எழுதிக்கலாம், 9 அடுக்கு 1ன்னு எழுதிக்கலாம். 12 அடுக்கு 1 9 அடுக்கு 1 எல்லாமே பாதி பாதி, இதனுடைய அடுக்கில் பாதி. அடுத்து 400 எப்படி எழுதிருக்கலாம், 20 அடுக்கு 2 100 10 அடுக்கு 2ன்னு எழுதலாம். அப்போ இதுலேயும் அடுக்கில் பாதி வர்க்கமூலம் கிடச்சிருச்சு. 121 எப்படி எழுதிக்கலாம், 11 அடுக்கு 2 9 அடுக்கு 2. அப்போ இதுலேயும் அடுக்கில் பாதி, அப்போ வர்க்கமூலம் கிடச்சிருச்சு. அடுத்து பாருங்கள், இதுக்கு ஏற்கனவே 2 மார்க் அளவுக்கு எழுதிக்கலாம். 64 எக்ஸின் அடுக்கு 4 64 எக்ஸின் அடுக்கு 4 எப்படி எழுதிக்கலாம், 8 அடுக்கு 2ன்னு எழுதிக்கலாமா. அப்போ 8 அடுக்கு 1 எக்ஸின் அடுக்கு 2. அதான் நான் போயிட்டுருக்கேன் பாருங்கள், 8 எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இதுதான் வர்க்கமூலம். அடுத்து 9 எக்ஸின் அடுக்கு 4 ப்ளஸ் 12 எக்ஸ் கியூப் ஏபியின் மதிப்பு காண்க. ஞாபகம் வச்சுக்கணும், ஏ ஈக்குவல் டு 16 பி ஈக்குவல் டு 16. எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் 12 எக்ஸ் கியூப்பின் வர்க்கமூலம் காண்க. எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குது. அப்போ எக்ஸின் அடுக்கு 2 மைனஸ் 6 ப்ளஸ் 3. இதே மாதிரி இந்த கணக்கு ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியதான். அடுத்து இருபடி சமன்பாடு அப்படின்னு சொன்னாலே நம்ம ஒரு சூத்திரம் ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் மூலங்களின் கூடுதல் எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு 0. 1 மார்க் கிடச்சிரும். 2 மார்க் கொஸ்டினில் 1. எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் மூலங்களின் கூடுதல் எக்ஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு 0. அடுத்து என்ற இருபடி சமன்பாட்டின் தன்மையை காண்க. டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர்டு மைனஸ் 4ac போட்டாலே 1 மார்க் கிடச்சிரும். ஓர் அணியானது 16 உறுப்புகளை கொண்டிருந்தால் அந்த அணிக்கு எத்தனை விதமான வரிசைகள் கிடைக்கும். அப்போ ஓர் 16 16 ஈரெட்டா 16 நானாங்கா 16 திருப்பி போட்டிங்க அப்படின்னா ஓர் 16 1 16 ஈரெட்டா 16. அப்போ இதுக்கு 2 மார்க் சொலையாக கிடச்சிரும். அடுத்து 18 உறுப்புகளை கொண்ட ஓர் அணிக்கு எவ்வகை வரிசைகள் இருக்கலாம். ஓர் 18 18 ஈ9 18 3 18 18 1 18 9 2 18 6 3 18. ஓர் அணியின் உறுப்புகளின் எண்ணிக்கை 6 எனில் எவ்வகை வரிசைகள் இருக்க இயலும். ஓர் 6 ஈர் 3 6 6 1 6 3 2 6. இப்போ ஒரு அணி கொடுத்துட்டாங்க, உறுப்புகளின் எண்ணிக்கை காண்கன்னு இருக்காங்க. இதில் எத்தனை உறுப்பு இருக்குது அப்படின்னா 16 உறுப்பு இருக்குது.
அணியின் வரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. அணியின் வரிசைனா எத்தனை படுத்திருக்குன்னு பார்க்கணும். அப்படின்னா நிறை எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3 4 அப்போ 4 போட்டுக்கிட்டோம். அடுத்து எத்தனை நிற்கிதுன்னு பார்க்கணும். நிரல் 1 2 3 4 அப்போ 4/4. அடுத்து A22 A23 A24 A34 A43 A44 மதிப்பு காண்க. இது என்ன அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது A11, இது A12 A13 A14 A21 A22 இப்படி போட்டுக்கிடணும். அப்போ A22வின் மதிப்பு எத்தனை √7, A23இன் மதிப்பு √3/2, A24இன் மதிப்பு 5, A34 மூணாவது வருஷம்னா 4 0 இப்படி தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து ஏ அப்படின்னு ஒரு அணி கொடுத்துருக்காங்க. அணியின் நிரல் நிறை மாற்றணின்னு கேட்குறாங்க. ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். 2 மார்க்கு. படுத்திருக்கிறதெல்லாம் நிற்க வைக்கிறோம், நிற்கிறதெல்லாம் படுக்க வைக்கிறோம், அவ்வளோதான். புரிஞ்சுதா? அடுத்து ஏ ஈக்குவல் ஒரு அணி கொடுத்துருக்காங்க. ஷார்ப்பாக கவனிங்க. -ஏயின் நிரல் மாற்றணின்னு கேட்டிருக்காங்க. -ஏங்கும் போது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு -ஏ கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் எல்லாம் மைனஸ் போடுதோம், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் போடுதோம். அடுத்து படுத்திருக்கிறத நிற்க வைக்கிறோம், நிற்கிறத படுக்க வைக்கிறோம். அப்போ 2 வேலை இதில். அடுத்து 3வது கணக்கு பாருங்கள். ஏன்னு ஒரு அணி கொடுத்துருக்காங்க. A டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ என சரிபார். ஃபஸ்ட்டு படுத்திருக்கிறதெல்லாம் நிற்க வைக்கிறோம், நிற்கிறதெல்லாம் படுக்க வைக்கிறோம். அடுத்து அது A டிரான்ஸ்போஸ். திருப்பி என்ன பண்ணுறோம், படுத்திருக்கிறதெல்லாம் நிற்க வைக்கிறோம், நிற்கிறதெல்லாம் படுத்து வைக்கிறோம். இப்போ A டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் கிடைக்கும். அது எதோடதுக்கு இதே மதிப்புக்கு சமமாயிரும். இப்போது 2 அணி கொடுத்துருக்காங்க. ரெண்டும் சமம்னு சொல்லிட்டு XYZின் மதிப்பு காண்க. XYZின் மதிப்புனா இங்கே பாருங்கள் எக்ஸ்ன்னா இருக்கா, இங்கே எக்ஸ் இருக்குது. எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3. அடுத்து ஒய் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்போ ஒய் ஈக்குவல் டு 3. ஒய் இருக்க வேண்டிய இடத்துல 12 இருக்குது, 12. இசட் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, 3 இருக்குது. இதுதான் ஆன்சர். ஈஸியாக 2 மார்க் வாங்கிடலாம். அடுத்து A + B காண்கன்னு இருக்காங்க. ஏயையும் பியையும் கூட்டி சொல்லிடுங்க. அடுத்து AB எனில் 2A + 3 காண்க. ஃபஸ்ட்டு ஏயை 2ஆல் பெருக்கி B கூட கூட்டிட்டிங்கன்னா இதனுடைய மதிப்பு கிடைக்கும். அடுத்து இதுக்கு A + B, ஏயையும் பியையும் கூட்டுங்க. அடுத்து பியையும் ஏயையும் கூட்டி 2 சமம்னு சொல்லிடுங்க. அடுத்து இங்கே பாருங்கள். A + -A ஈக்குவல் டு 0. இது ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ஏயை எழுதணும், அடுத்து -ஏயை எழுதணும், 2ஐயும் கூட்டி 0. -ஏ எப்படி எழுதுவோம், மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றணும், ப்ளஸ் எல்லாம் மைனஸாக மாற்று, 2ஐயும் கூட்டி 0ன்னு சொல்லிடணும். இதுவும் அதே மாதிரி தான் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிடணும். இப்போ X + Y கொடுத்துருக்காங்க. இது முக்கியமான 2 மார்க்கு. X - Y கொடுத்துருக்காங்க. X மற்றும் Yயின் மதிப்பு காண்க. எப்படி கண்டுபிடிக்கணும்னா X ஈக்குவல் டு 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். பாருங்கள், 7ஐயும் 3ஐயும் கூட்டினா எவ்வளவு, 10. 10 2ஆல் வகுத்தா எவ்வளவு, 5. 0வையும் 0வையும் கூட்டினா 0, 0 2ஆல் வகுத்தா 0. 3ஐயும் 0வையும் கூட்டினா 3, 3 2ஆல் வகுத்தா 3/2. 5ஐயும் 4ஐயும் கூட்டினா 9, 9 2ஆல் வகுத்தோம்னா 9/2. அடுத்து Y ஈக்குவல் டு ஒய்னா என்ன பண்ணுன்னா கழிக்கணும். 7ஐயும் 3ஐயும் கழிச்சா 4, 4 2ஆல் வகுத்தா 2. அடுத்து 0வையும் 0வையும் கழிச்சோம்னா 0, 2ஆல் வகுத்தா 0. 3ஐயும் 0வையும் கழிச்சோம்னா 0, 3, 3 2ஆல் வகுத்தோம்னா 3/2. அடுத்து 5ஐயும் 4ஐயும் கழிச்சோம்னா 1, 1 2ஆல் வகுத்தோம்னா 1/2. அப்போ பாருங்கள், X ஈக்குவல் டு 5 0 3/2 9/2. Y ஈக்குவல் டு 2 0 3/2 1/2. அடுத்து 34வது கேள்வி பாருங்கள். A கொடுத்துருக்காங்க, B கொடுத்துருக்காங்க. எனில் AB த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ் என நிரூபின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன செய்யணும்னா அடுத்த கணக்கு பாருங்கள். A கொடுத்துருக்காங்க, B கொடுத்துருக்காங்க. AB த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ். இதில் நம்ம சொல்கிறதே இது கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு தான் சொல்கிறோம். அதனால் ஏயையும் பியையும் பெருக்கினா மதிப்பு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் 7 வடிவத்தில் பெருக்கணுன்ட்டு 0 9 5 -4 கிடைக்கும்.
அப்படி செஞ்சுட்டு அப்புறம் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். இல்லை அப்படின்னா 2 மார்க் மட்டும் 5 மார்க்குக்கு கிடைக்குன்னா பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும், ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். பி டிரான்ஸ்போஸ்னால் என்னென்னா படுத்திருக்கிறதெல்லாம் நிற்க வைக்கணும், நிற்கிறதெல்லாம் படுக்க வைக்கணும். ஏ டிரான்ஸ்போஸ்னால் படுத்திருக்கிறதெல்லாம் நிற்க வைக்கணும், நிற்கிறதெல்லாம் படுக்க வைக்கணும். அதே மாதிரி அடுத்த கணக்கு ஏபி கொடுத்துருக்காங்க. இதே கணக்கு தான் கேட்டிருக்காங்க. இதுக்கும் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிக்கணும். ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்.